ரிவர்ஸ்ல 3 டைம்ஸ் சுத்து. என்னக்கா, துளசி செடியில இருந்த கற்பூரம் கீழே விழுந்திருக்கு. துளசி செடி பத்திக்காம கீழே தான் எரியுது. துளசி செடி பத்தினா தானே அபசகுணம்னு சொல்லி அவளை வெளியில துரத்த முடியும். எரியும் பாரு, அங்க பாரு, கீழே எரியிற நெருப்பு அப்படியே மேல பரவுது. நல்லா பாரு. அவளுக்காக தானே இந்த துளசி மாடத்தையே நான் ரெடி பண்ண. நடக்கும். ஐயோ, யாராச்சும் தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. யாராவது சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு ஊத்துங்க. ஐயோ அம்மா. சரியம்மா. ஐயோ, யாராவது தண்ணி கொண்டுட்டு வாங்க. ஐயோ, என்னக்கா? அம்மாடி துர்கா, அந்த கடவுளே உன் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கெட்டது நடக்கிற நேரத்துல இந்த மாதிரி தண்ணி விழுந்து கெட்டது நடக்க விடாம காப்பாத்திருக்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உன் மனசுக்கு ஏத்த மாதிரி அந்த கடவுளே வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. பூஜை பாதியிலேயே நிக்க கூடாது. நீ ஆரம்பிமா. அக்கா, நீ போட்ட பிளான் எல்லாமே போச்சு. அந்த தண்ணி மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் அந்த வெட்டி சிரிக்கிய வெளியில தள்ளி ஃபங்க்ஷன் நடக்க விடாம பண்ணிருக்கலாம்க்கா. என்ன எல்லாம் கரெக்டா பண்ணி இப்படி சொதப்பிடுச்சே. இதுல தப்பிச்சிட்டா வேற எதுலயும் மாட்ட மாட்டாளா? நானும் அவளான்னு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி,
ஜெய் கமண்டல காளி ஜெய் ஜெய் கமண்டல காளி ஜெய் கமண்டல காளி ஜெய் கமண்டல காளி. முடிஞ்சதா? முடிஞ்சதுங்கய்யா. சீக்கிரம் எடுத்து வை. அம்மாடி துர்கா, உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. என்னம்மா அப்படி பாக்குற? நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கன்னு உனக்கு தெரியாது. அந்த காலத்துல ஒரு முக்கியமான சமயத்துல தெரியாம தும்பிட்டா கூட அது அபசகுடன்னு நினைப்பாங்க. அதுவும் அந்த விஷயம் தப்பா போச்சுன்னா இன்னும் சுத்தம். அந்த தும்முனால உன்னாலதான் போச்சு, தரித்திரம் பிடிச்சவ அப்படி இப்படின்னு அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஆனா தும்முனதுக்கு எப்படின்னா, உனக்கு தாலி பிரிச்சு போடுற இந்த சமயத்துல சுமங்கலி பொண்ணுங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிற நேரத்துல துளசி மாடு எரிஞ்சிருந்தா உன்னை சும்மா விட்டுருப்பாங்களா? இவ ராசி இல்லாதவ, வீட்டுக்கு ஆகாதவ, இவளை வீட்டுல வச்சிருந்தா குடும்பமே நாசமா போயிடும் அப்படி இப்படின்னு கதைய கட்டி உன் வாழ்க்கையவே சூனியமாக்கிருப்பாங்க. அந்த துளசி மாட பக்கத்துல யாரோ ஏதோ தெரியாம ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த கற்பூர கீழே விழுந்து அந்த இடம் எரிஞ்சு அது அப்படியே துளசி செடிக்கு பரவறதுக்குள்ளார பைப்பு தண்ணியில எரிஞ்ச நெருப்பெல்லாம் அணைஞ்சிடுச்சு. நல்ல வேலைம்மா, யாரோ கரண்ட் போனதுக்கு அப்புறமா மோட்டர் போட்டிருக்காங்க. கரண்ட் வந்ததும் அந்த மோட்டர் ஆன் ஆகி அந்த தண்ணி எல்லாம் துளசி செடி மேல அடிச்சிடுச்சு. இது எல்லாம் அந்த மாசாணி அம்மனோட செயல்தான். உன்னை பெரிய பிரச்சனையில இருந்து அந்த அம்மா தப்பிக்க வச்சிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நீ நல்லா இருப்ப, தைரியமா இரு. உள்ள வாங்க. துர்கா, பாட்டி சொன்னது நிஜம்தான். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான் துர்கா. எல்லாம் அந்த மாசாணி அம்மாவோட மகிமை தான் கௌரி. அவ இல்லனா நாம இங்க இல்ல. அதுவும் சரிதான். ஏ துர்கா, என்ன பண்ற? இங்க நின்னு என்ன வெட்டியா பேசி கதை அடிச்சிட்டு இருக்க? வந்திருக்கிற சுமங்கலி பொண்ணுங்களுக்கெல்லாம் விரத சாப்பாடு போட வேண்டாமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அம்மா ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணா மட்டும் போதுமா? பந்தி பரிமாறது உங்க அப்பா நான் வந்து பண்ணுமா? நீ தானே பண்ணணும். ஆமாமா. என்ன நோமாமா? போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. வந்தவங்கள சந்தோஷமா பந்தியில உட்கார வச்சு இலைய போட்டு சாப்பாடு பரிமாறணும். அவங்க வயிறார சாப்பிட்டாதான் மனசார வாழ்த்திட்டு போவாங்க. தெரியுமா தெரியாதா? சரிங்கம்மா. எல்லாமே தெரியும். ஆனா பின்னாடி இருந்து யாராவது உனக்கு தார் குச்சிய வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமா? அதை செய்ய இதை செய்யன்னு வந்து சேர்ந்திருக்காளே. போய் சட்டு புட்டுன்னு சாப்பாட்டு வேலையை முடி. சரிங்கம்மா. போடி.
என்ன கிச்சனுக்குள்ள வந்ததுல இருந்தே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. கரெக்ட், இது துர்கா அதிகமா புலங்குற இடம்ல, அதான் நமக்கு அப்படி இருக்கு. அவ இருந்த இடத்துல இருக்கும்போதே நமக்கு இப்படி இருக்குன்னா அவ கூடவே இருந்தா. என்ன வாசம், என்ன வாசம். துர்காவோட சமையலே இவ்வளவு வாசம்னா, ஐயோ இன்னைக்கு என்ன துர்காவோட நினைப்பு அளவுக்கு அதிகமா போதே. சரி, முதல்ல அவ கையால சமைச்ச சாப்பாட்டை ருசிப்போம். அதுக்கப்புறம் நேரம் வரும்போது வரும் வரும். ஏய் துர்கா, வா வா வா. ஐயா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல உன் சமையல் வாசம் என்ன என்னமோ பண்ணிடுச்சு. வாசம் தான் இப்படி இருக்கும்னு நினைச்சு லைட்டா சாப்பிட்டு பார்த்தா, எப்பா 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 எப்பா, என்ன டேஸ்ட், என்ன கைப்பக்குவம். சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு வடையே பிடிக்காது. வடை மேலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த வடைக்கு நான் அடிமை ஆயிட்டேன். கண்டிப்பா இந்த சமையல் செஞ்ச கைக்கு தங்கத்துல வளையல் செஞ்சு போட்டே ஆகும். ஐயா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இதெல்லாம் சுமங்கலி பொண்ணுங்களுக்காக செஞ்சு வச்ச விரத சாப்பாடு. அதுல போய் கைய வச்சு. ஏடி அறிவு கட்டவளே, சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் இலைய போட்டுட்டு இங்க வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, அர்ஜுன் ஐயா விரதம் சாப்பாட்ட எச்சி பண்ணிட்டாரு. என்னது, அர்ஜுன் எச்சில் பண்ணிட்டானா? என்னடி உளற? மா, துர்காவை திட்டாதம்மா. லேசா பசி எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஏதாவது இருக்கலான்னு எட்டி பார்க்க வந்தா இங்க என்னடானா வித்தியாசமா ஒரு விருந்தே இருக்கு. அதான் லைட்டா சாப்பிட்டமா, பசிக்குதுமா. அப்படியா விஷயம்? மகனே, நான் எதிர்பார்க்காத செம்மையான விஷயத்த பண்ணிட்டியே. இப்ப இவள நான் என்ன பண்றேன்னு பாரு. அம்மா, இப்போ என்னம்மா பண்றது? சுமங்கலி பொண்ணுங்களுக்கு எப்படிம்மா சாப்பாடு போடுறது? என்கிட்ட கேளு. ஏண்டி மூளை இல்லாதவளே, விரத சாப்பாடு செஞ்சேன்னா அதை தனியா பத்திரப்படுத்தி வைக்க தெரியாதா? இப்படிதான் யார்கிட்டயும் சொல்லாம இங்க வச்சுட்டு வருவியா? அம்மா, அது பேசாத. உனக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் ஒரு கேடு. இத பெரியவர்கிட்ட சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேங்கிறாரு. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. எங்க இருந்தோ வந்து எங்க உசுர வாங்கிட்டு இருக்க? இந்த எச்சில் சாப்பாடு போட்டோன்னா குடும்பம் விளங்காது. சுமங்கலி பொண்ணுங்களை பட்னி போட்டாலும் குடும்பம் விளங்காது. ஆக மொத்தத்துல இந்த குடும்பம் உன்னால நாசமா போக போகுது. ச்சே. தயவு செஞ்சு எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க.
என்னம்மா மன்னிச்சிடுங்க அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்ன பண்றதுங்க, இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஒப்பாதவளையெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டோம். வந்திருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு பூஜை பண்ணி விரதம் இருந்து சுத்தமா சாப்பாடு போடணுமா இல்லையா? அப்படி போட்டாதான் குடும்பம் உருப்படும். ஆனா எங்களுக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாருங்க, எல்லாம் எங்க தலை எழுத்து. அம்மா நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. அந்த கொடுமையை எப்படி ஏன் வாயால சொல்றதுன்னு தான் முழிக்கிறேன். என்னவா இருக்கும்? என்னாச்சு துர்கா? சுமங்கலி பெண்களுக்கு பரிமாற வச்சிருந்த சாப்பாடு எச்சில் பட்டுருச்சு. என்னடி இது இப்படி ஆயிடுச்சு? எப்படி துர்கா எச்சில் பட்டுச்சு? சொல்லு துர்கா, சாப்பாடை யார் எச்சல் பண்ணது? அர்ஜுன் ஐயா தான். அண்ணே ஏன் இப்படி பண்ணிட்ட? பாவம் அந்த துர்கா நேத்துல இருந்து தூங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சா தெரியுமா? டேய், எனக்கு என்னடா தெரியும்? லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ஃபங்க்ஷன் முள்ள பிஸியா இருக்காங்களே, சரி நாமளே ஏதாவது எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி போனேன். அங்க போனா வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்கு. பசி வேற அதிகமாயிடுச்சு. அதுவும் துர்கா சமையல் கேட்கவா வேணும்? டேஸ்ட் சும்மா அள்ளிச்சு. அதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். ஏங்க, இங்க வீட்ல பூஜை நடக்குது. சுமங்கலி பொண்ணுங்களுக்குலாம் விரத சாப்பாடு வைக்கணும். அடுத்து ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு தான் வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. பாருங்க, இப்ப வந்தவங்களுக்கு எப்படிங்க சாப்பாடு கொடுக்கறது? அண்ணே ஏய், சாப்பாடு ஆக்குனவங்களுக்கு அத பத்திரப்படுத்தவும் தெரியணும். வந்திருக்கிறவங்களுக்கு விரத சாப்பாட எந்த பிரச்சனையும் இல்லாம பரிமாறவும் தெரியணும். அந்த அக்கறை இருக்க வேண்டியது இவளுக்கா இல்ல அர்ஜுனுக்கா? ஒரு வேலையை உருப்படியா செய்ய தெரியாது. 24 மணி நேரமும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் எப்படி வீட்டுக்கு ஸ்ரீதேவி வரும்? மூதேவி தானே வரும். இதுல பாதி நேரம் பூஜாரியிலேயே கிடக்க வேண்டியது. பக்தியும் ஆச்சாரமும் இருந்தா மட்டும் பத்தாது, நல்ல மனசு வேணும். நீ எல்லாம் படையல் போட்டு இவங்க சாப்பிடணுமா? அம்மா, கேட்காம சாப்பிட்டவங்களை திட்டாம ஆக்கி வச்சு என்ன திட்டுறீங்களே? நான் நல்ல எண்ணத்தோட தாம்மா செஞ்சேன். ஏண்டி, பொம்பளை நாம சரியா இருந்தா வீடு உருப்படும். செஞ்ச சாப்பாட்ட சுமங்கலிகளுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருந்தீனா அப்ப இந்த பிரச்சனை வந்திருக்குமா? சரி, அர்ஜுனுக்கு பசி வந்து சாப்பிட்ட மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க வேற யாராவது சாப்பிட்டு இருந்தா, இல்ல இந்த குட்டி சாத்தான் சாப்பிட்டு இருந்தா, அப்போ நீ யார் மேல குத்த சொல்லி இருந்திருப்ப? சொல்லு, யார் மேல சொல்லிருப்ப? அம்மா, உங்க யாருக்கும் விரத சாப்பாடு போட முடியாது. நீங்க எதுவும் நினைக்கலனா உள்ள இருக்கிற சாப்பாடு போடுறோம், சாப்பிட்டு போறீங்களா? நாங்க சுமங்கலி பூஜைக்காக தான் வந்தோம். நீங்க போடுற எச்சில் சாப்பாட்டுக்காக நாங்க வரல. பிரசாதமா இருந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். நான் வரேன். அம்மா 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 போகாதீங்கம்மா. அம்மா விடுமா. அம்மா, காலையில சொல்றேன், போகாதீங்கம்மா. அம்மா, ஐயோ அம்மா, அம்மா நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா போகாதீங்கம்மா. அம்மா 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 என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் எந்த தப்பு பண்ணலம்மா. அம்மா சாப்பிட்டு போங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா நான் எந்த தப்பு பண்ணல, சாப்பிட்டு போங்க. அம்மா அம்மா போகாதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல, சாப்பிட்டு போங்க.
எழுந்துக்கோ துர்கா. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நான் என்னமா பண்ண? அழாத துர்கா. சும்மா அழுது சீன் போடாதடி. இப்ப அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வந்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு உருப்படியா போட முடியல. இதெல்லாம் என்ன பெரிய ஜமீன் வீடுன்னு அசிங்கப்பட வச்சுட்டு இப்ப நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா? நீ ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு உன்னை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதான் எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. இனிமே யாருக்கு நீ சோறு போடுவ? எப்படி உன் விரதத்தை முடிப்ப? அவங்க வயிறே நிரம்பாதப்போ அவங்க எப்படி உன்னை தீர்க்க சுமங்கலியா இருன்னு வாழ்த்திட்டு போவாங்க? இப்ப தெரியுதா? நீ எல்லாம் குப்பையில இருக்க வேண்டியவ. ஒழுங்கு மரியாதையா நீயே பெரியவர்கிட்ட, ஐயா என்னால இந்த வீட்டுக்கு ரொம்ப கெட்ட பேரு, அதனால இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்னு மரியாதையா சொல்லிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு.